Good morning students. I welcome you all to science video section. Today now we are going to learn about 10th standard science subject unit 4 electricity. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி திங் இஸ் மேடப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ முன்னாடி காலத்தில் இருந்திருக்காங்க, பட் இப்போ கரண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன் அபவுட் எலக்ட்ரிசிட்டி இன் யுவர் லோயர் கிளாஸஸ். You have already learned it. Electricity deals with the flow of electric charges through a conductor. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எப்போது ஃப்ளோ ஆகுறது பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸில் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த இது வந்து 3 டைப்ஸில் சொல்லலாம். ஸோ கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்டக்டர்ஸ் மட்டும். கண்டக்டர்ஸ் தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸை வந்து தனக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், காப்பர், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸை வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம், கண்டக்டர்னு சொல்லுவோம். இன்சுலேட்டர் தட் மீன்ஸ் அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுறத அலோவ் பண்ணாது, அதை வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இன்சுலேட்டர்ஸ் do not allow the electric charges in the way. ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம், இன்சுலேட்டர்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் அஸ் ஏ காமன் டேர்ம் இஸ் ரெஃபர் டு ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதை தான் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சொல்லுவோம். த யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் அவர் டே டு டே லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் indispensable. ஸோ இன்டிஸ்பென்சிபிள் மீன்ஸ் இப்போ நம்ம எல்லா பர்பஸ்க்குமே கரண்ட் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, யூ ஆர் ஆல்ரெடி aware ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் இஸ் யூஸ்டு இன் ஹவுசஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பிகம்ஸ் எ வெரி crucial aspect of our life. In this lesson you will learn various terms used in understanding the concept of electricity. So electricity oda concept of various terms வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். Eventually you will release the importance of the applications of electricity in day-to-day situations. Let us see the lesson. First you will see the electric current. Define electric current. The motion of electric charges, that means electrons, through a conductors. Example copper wire will constitute an electric current. So electric current na enna, the motion of electric charges, electrons வந்து through a conductors எதன் வழியா மூலமா போகுதோ அதுதான் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் ஒயர் கொடுத்துருங்க, will constitute an electric current. electric current flow ஆகும், இதுதான் electric currentனு சொல்கிறோம். ஓகே, this is similar to the flow of water through a channel or flow of air from a region of high pressure to a region of low pressure. இதே மாதிரி தான் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் அதாவது ஹை பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியலில் தான் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். தட் மீன்ஸ் மேடில் இருந்தால் பள்ளத்தை நோக்கி வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ ஏர் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஹை ப்ரெஷர் டு எ லோ ப்ரெஷர். ஸோ இதே மாதிரி தான் எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஹை பொட்டென்ஷியல் டு ட்ரான்ஸ்ஃபர் இன்டு லோயர் பொட்டென்ஷியல். Again one more time I will repeat electric current. This question is very important one. Okay, the motion of electric charges, that means electrons, through a conductor. For example copper wire will constitute an electric current. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்டர்ஸ் காப்பர் ஒயர் மூலமாக போகிறது தான் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிற வேவ் பார்த்திங்கன்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டு லோவர் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். இன் அ சிமிலர் மேனர் த எலக்ட்ரிக் current passes from the positive terminal, that means higher electric potential of a battery, to the negative terminal, lower electric potential through a
wire. ஸோ எங்கே அதிகமாக கரண்ட் இருக்கோ அங்கேருந்து தான் என்ன சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும் லோயருக்கு. ஸோ ஹையர் டு லோயர் வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுவும் ப்ளஸ் ஏர் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதையும் வந்து எக்ஸாம்பிள் வந்து கரண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் a similar manner the electric current passes from the positive terminal. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போனால் கன்வென்ஷனல் கரண்ட். எலக்ட்ரான் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகும். ஓகே, ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்து சார்ஜஸ் மூவ் ஆனால் ஃப்ளோ ஆனால் அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட். இதே இது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போனால் அது எலக்ட்ரான் ஃப்ளோ. சிசி டயக்ராம், அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்தால் நம்ம அதை கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே இது நெகட்டிவ்லேருந்து அந்த டைரக்ஷன் போட்டிருக்காங்க பாரு, ஆரோ மார்க்கு. ஸோ அதன் வழியாக போனால் அதை எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். So next let us see the definition of electric current. Already you know that electric current, that means flow of electrons. Okay, so இப்போ அதோட definition பார்க்க போகிறோம். Electric current is often and terms as current and it is represented by the symbol I. So electric current நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். அதோட symbol is என்னவா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, capital I. It is defined as the rate of flow of charges in a conductor. ஸோ அந்த கண்டக்டரில் எவ்வளோ ரேட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். அதோட symbol is represented by capital I. This means that the electric current represents the amount of charges flowing in any cross sections of a conductor. ஸோ அந்த கண்டக்டர் வழியாக எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதை தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். சே எ மெட்டல் ஒயர் இன் த யூனிட் டைம், எவ்வளோ டைமில். ஓகே, இன் எ நெட் சார்ஜ் q passes through any cross section of a conductor in time, then the current flowing through the conductor is I is equal to q by t சொல்லுவோம். I that means current is equal to q that means charges divided by t that means time. ஸோ எவ்வளோ டைமில் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, so formula is very important. I current is equal to q that means charge divided by time t. Okay, so I is equal to q divided by time. Next let us see SI unit of electric current. Okay, already you know that electric current is unit for ampere. So this question is asked for adjective type questions. The SI unit of electric current is ampere, is symbol for A. The current flowing through a conductor is said to be 1 ampere. ஸோ அந்த கரண்ட் வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது கண்டக்டரில். ஸோ அதோட யூனிட் என்னன்னு சொல்லுவோம், 1 ஆம்பியர் சொல்லுவோம். ஸோ 1 ஆம்பியர் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a charge of 1 coulomb flow across any cross section of a conductor in 1 second. ஸோ ஒரு செகண்டுக்கு 1 கூலும் ஆஃப் ஃப்ளோஸ் அந்த சார்ஜஸ் வந்து அந்த கண்டக்டர் வழியாக எவ்வளோ போகுது அதை தான் என்னன்னு சொல்லுவோம், 1 ஆம்பியர் சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். ஸோ 1 ஆம்பியர் தட் மீன்ஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். கரண்ட்டோட யூனிட் தான் ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் தட் மீன்ஸ் q சார்ஜஸ் டிவைடட் பை டைம் 1 செகண்ட். ஆல்ரெடி யூ நோ தட் கரண்ட்டோட யூனிட்டை தான் ஆம்பியர்னு சொல்லுவோம். ஸோ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா பேசிஸாக ஒரு சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீட் த கொஸ்டின்ஸ். எ சார்ஜ் ஆஃப் 12 கூலும் த்ரூ எ பல்ப் இன் 5 செகண்ட். ஸோ 12 கூலும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு. எவ்வளோ செகண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட். ஸோ வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்ப். ஸோ அந்த கரண்ட் வந்து எவ்வளோ அந்த பல்புக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் ஃபார்முலா. என்னது ஃபார்முலா, சார்ஜ் q is equal to 12c. c that means கரண்ட்டு கூலுமாக தான் சொல்லுவோம். ஸோ கூலும் சின்னு போட்டிருக்கோம். ஸோ சார்ஜ் q is equal to 12c, டைம் t is equal to 5 seconds. therefore current I is equal to q by t. ஸோ qவோட வேல்யூ என்ன, 12 by 5. ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 2.4 is a ஆம்பியர். கரண்ட்டோட யூனிட் இஸ் ஆம்பியர். ஸோ 2.4 ஆம்பியர். ஸோ இதோட ஆன்சர். ஓகே,
ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க 12C அண்ட் டைம் டேக்கன் கொடுத்துருந்தாங்க 5 செகண்ட்ஸ். ஸோ அப்படியே வந்து ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ I is equal to Q/T. ஸோ I is equal to 12/5. ஸோ you will get the answer for 2.4 ampere. ஸோ நெக்ஸ்ட் let us see the electric circuit. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ அதோட SI யூனிட்டும் பார்த்தோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட், ஒரு சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நார்மலாக பார்த்தீங்கன்னா, அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் இஸ் எ க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப் ஆர் பாத். So you see the electric circuit is a closed conducting loop or path, ஒரு closed system தான் இருக்கும், which has a network of electrical components through which electrons are able to flow. So electrons அதில் என்ன ஆகும், flow ஆகும். This path is made using electrical wires so as to connect electric appliance to a source of electric charges battery. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பல்ப் இருக்கும், பேட்ரி இருக்கும், கீ இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ schematic diagrams of an electric circuit comparison of a battery and electric bulb and a switch. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் எலக்ட்ரிக் கரண்ட் டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பல்ப் இருக்கும், பேட்ரி இருக்கும், அதை அம்மீட்டர் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் இருக்கும், அண்ட் கீ இருக்கும், ஓப்பன் க்ளோஸு, அதாவது ஆன் ஆஃப் இது பண்ணுறதுக்கு கீ இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்டு ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமோட பிக்சர். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல். எங்கே சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கோ அங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் they have to move or flow. ஸோ பல்ப் வில் பி glow. ஸோ இதில் பர்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை கன்வென்ஷனல் கரண்ட்னா பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் டேக்கன் அஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதை கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருந்தால் அதை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போனால் அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்து அது கன்வென்ஷனல் கரண்ட். இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, திஸ் எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் இன் த சர்க்யூட் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் டு த நெகட்டிவ் டெர்மினல். ஸோ நெக்ஸ்ட் let us see the electrical components. ஸோ எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, the electric circuit given in the figure 4.2ல கொடுத்துருக்காங்க consist of different components such as a battery, switch and a bulb. All these components can be represented by using certain symbols கூட கொடுத்துருக்காங்க. It is easily to represent the components of a circuit using their respective symbols. ஸோ அந்தந்த ரெசிஸ்டன்ஸ்க்குரிய சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். let us see one by one. காம்போனன்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, யூசஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், அந்த காம்போனன்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட சிம்பிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ வில் see the ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டரோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, யூசஸ் ஆஃப் த காம்பனண்ட் வந்து யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ ஏ சர்க்யூட்டு. ஸோ எந்த டைரக்ஷனில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதை மேக்னிடியூட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெசிஸ்டர். ரெசிஸ்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் இங்கே அந்த டயக்ராம் இதில் கொடுத்துருக்காங்க, சி த டயக்ராம். நெக்ஸ்ட் யூ சி த செகண்ட் ஒன், வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ் ஆர் ரியாசாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட். ஸோ அந்த மேக்னிடியூட்டில் எந்த இதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து ஆஃப் த கரண்ட் த்ரூ ஏ சர்க்யூட். ஸோ அந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் சி த அம்மீட்டர் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். ஸோ கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அம்மீட்டர். தட் சிம்பிள் இஸ் யூஸ்டு ஏ அப்படின்னு கொடுத்து அந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் யூ வில் சி த வோல்டாமீட்டர் யூஸ்டு டு வோல்ட்மீட்டர் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட்மீட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, next you see the galvanometer. Galvanometer uses of the component used to indicate the direction of current. ஸோ கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் galvanometer. the symbol is used G போட்டு இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் see the component for a diode. Used to the component, a diode has various uses which you will study in higher classes. ஸோ டயோடு வந்து நிறைய வேரியஸ் யூசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் இன்னும் ஹையர் செகண்டரியில் படிப்பீங்க. சிசர் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும் டயோடு. ஸோ
பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அது ஆனோட், நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அது கேத்தோடு. நெக்ஸ்ட் see the light emitting diode, LED சொல்லுவாங்க. ஸோ uses of the component, a LED has various uses which you will study in higher classes. ஸோ LED also is studied in higher classes. ஸோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூ see the ground connection used to uses of the component பார்த்தீங்கன்னா used to provide protection to the electrical components. It also serves as the reference point to measure the electric potential. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாகவே கரண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இது. ஸோ அது சிம்பிள் ஆஃப் யூஸ்டு வந்து கீழே அங்கே இருக்க மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது சிம்பிள்ஸ் ஆஃப் சம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ சர்க்யூட். Next, let us see the very important topic, electric potential and potential difference. You are now familiar with the water current and air current. So water current flow ஆகுறது ஏர்லேருந்து கரண்ட் வந்து நம்ம எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. You also know that there must be a difference in temperature between 2 points in a solid for the heat to flow in it. Similarly, a difference in electric potential is needed for a flow of electric charges in a conductor. In the conductor, the charges will flow from a point into which is at a higher electrical potential to a point which is at a lower electrical potential. So higherலேருந்து லோயருக்கு தான் எப்போதும் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் என்னாகும், flow ஆகும். So first you will see the electric potential. The electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to the point against the electric force. So define electric potential. The electric potential at a point, ஒரு பாயிண்ட்ல define the amount of work done, எவ்வளோ ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃப்ரம் இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் இருக்குது, இன்னொரு இன்ஃபினிட்டியில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது ரெண்டுமே என்ன ஆகும், பாசிட்டிவ் இருந்தால் அது எப்படி இருக்கும், ரிப்பல் ஆகும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்தால் தான் அது கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done in moving at a unit positive charge from infinity to that point against, அந்த பாயிண்ட்டை திருப்பி அகெயின்ஸ்டாக எடுத்து ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸை உண்டாக்குறது தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, so next let us see the electric potential difference. The electric potential difference between 2 points is defined as the amount of work done in moving unit positive charge from one point to another. ஸோ அதே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஏ பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏலேருந்து பிக்கு எவ்வளோ மூவ் ஆகுது, ஒர்க் டன் ஆகிருக்கு. ஸோ பிலேருந்து ஏக்கு எவ்வளோ மூவ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. ஸோ அகேன் ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the electric potential difference between 2 points, 2 points, that means A and B, is defined as the amount of work done in moving unit positive charge from one point to another point against the electric force. That is called as a electric potential of difference. See the diagram, this one is a example for electric potential. ஸோ இப்போ இங்கே ஈக்குவலாக இந்த வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் 1 அண்ட் வாட்டர் டேங்க் 2 வந்து ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து உள்ளே ஃபில் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து மிடில் நம்ம ஒரு ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு டியூபோ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா, ஸோ அதன் வழியாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகாது, வாட்டர் ட்ராவல் வந்து ஃப்ளோவே ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து வாட்டர் ஈக்குவலாக இருக்கனால எந்த மூவபிளுமே இல்லாமல் இருக்கும் வாட்டர் டேங்க் 1க்கும் அண்ட் வாட்டர் டேங்க் 2க்கும். ஸோ ஈக்குவல் பொட்டன்ஷியலாக வாட்டர் டேங்க் 1 இருக்குது, வாட்டர் டேங்க் 2 இருக்குது. ஸோ வாட்டர் ஃப்ளோ இஸ் நாட் பாசிபிள். இது சி த நெக்ஸ்ட் டயக்ராம். இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் டேங்க் இஸ் மோரலஸ் வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. இது வாட்டர் டேங்க் 2 பார்த்திங்கன்னா ரொம்ப லோவராக வாட்டர் இருக்குது. ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே ஹையர்லேருந்து கண்டிப்பாக அந்த டியூப் வழியாக லோவருக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்போதுமே ஏர், வாட்டர், current, everything is should be higher potential to flow in the lower potential. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் அ பேட்ரி டு த நெகட்டிவ் டெர்மினல் த்ரூ எ ஒயர். ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் between 2 points is defined as the amount of work to done in
in moving a unit positive charge from one point to another point against the electric force. So இங்கே suppose if you move a charge q from the point b to the point a. So point b லேருந்து point a க்கு வந்து qங்கிற ஒரு charge வந்து move ஆகுது. So எவ்வளோ work done அங்கே நடந்திருக்கு. This is called as a electric potential of difference. Let w be the work done to move the charge from A to B. ஸோ அந்த சார்ஜ் மூவ் ஆகுறத நம்ம என்ன சொல்கிறோம், ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் டன்னு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இஸ் denoted by symbol for V is equal to work done by charge. So work done is symbol for W, charge is symbol for Q. So W by Q. So already you know that potential difference V is equal to work done W divided by charge Q. So potential difference is also equal to the difference in the electric potential of these 2 points. So if VA and VB represent the electric potential at the point A and B respectively. So A and B தான் நம்ம என்ன denote பண்ணுறோம், VA and VB. So then the potential difference between the points A and B is given. So V is equal to VA minus VB na if VA is more than VB. So இங்கே VA அதிகமாக இருக்குது எதை கம்பேர் பண்ணுறப்ப then VB compare பண்ணுறப்ப. Next V is equal to VB minus VA if VB is more than VA. So VA விட VB is more than ரொம்ப அதிகமாக ஒர்க் டன் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க. திஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark questions or objective type of questions. Next, let us see the electric potential difference unit. SI unit is volt. The SI unit of electric potential or potential difference is volt is a symbol for V. So potential difference between 2 points is 1 volt if 1 joule of work done is moving 1 coulomb of charge from one point to another against the electric force, that is called as a 1 volt. So 1 volt வந்து ஒரு கூலும் ஒரு ஜூலில் வந்து எவ்வளோ இதாகிருக்கு செகண்ட்ஸில் அப்படிங்கிறது தான் 1 volt அப்படின்னு சொல்லுவோம். So potential difference between 2 points in 1 voltல if 1 joule of work done is moving 1 coulomb of charges. So 1 joule of work doneல 1 coulomb of charges from one point to another pointக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு. So that is called as a 1 volt. So 1 volt is equal to 1 joule per 1 coulomb. See the diagram for voltmeter. It is an instrument used to measure the potential difference. So எவ்வளோ potential difference வந்து இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் voltmeter. It is denoted by symbol for V. Next let us see the solved problem number 2. So related by potential difference formula. Okay. So the work done in moving a charge of 10C that means charge across 2 points in a circuit is 100 joule. ஸோ சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க 10Cன்னு across 2 pointsல எவ்வளோ கிராஸ் ஆகுது கரண்ட்டு 10 joule கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் சார்ஜ் Q is equal to 10C, ஒர்க் டன் W is equal to 100 joule. ஸோ ஃபார்முலாவை அப்படியே நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to W by Q. ஸோ டபிள்யூட ஜூல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு ஒர்க் டன். ஸோ 100, Q சார்ஜ் வந்து 10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் நமக்கு 10 இருக்கும். ஸோ therefore V is equal to potential, that means potential difference is equal to 10 volt. ஸோ பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட். அதனால தான் வந்து V is equal to 10 volt அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Next, let us see the famous topics for Ohm's law. A German physicist, Georg Schumann Ohm, published the relation between the potential difference and current. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொன்னது பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியார்ஜ் ஷ்மோன் ஓம் தான். ஓகே. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம்.
So according to Ohm's law, at a constant temperature, இங்கே temperature is a constant, the steady current ஓட symbol is I, flowing through a conductor, ஒரு conductor வழியா flow ஆகுது, is a direct proportional to the potential difference. So current I வந்து is a directly proportional to the potential difference. So suppose I increase ஆனா potential difference will be also increase. So potential difference நம்ம increase பண்ணா current is also automatically increased between the two ends of the conductors. So I is directly proportional to V, அதாவது current is directly proportional to potential difference, hence I by V is equal to constant. So the value of this proportionality constant is found to be I by R. So therefore I is equal to constant I or V. ஸோ இந்த ப்ரொபோர்ஷ்னாலிட்டி எடுக்கிறதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், R யூஸ் பண்ணுறோம். ஸோ I is equal to I by R into V. So V is equal to I into R. So already you know that current I is directly proportional to potential difference, hence 1 by V is equal to constant. The value of this proportionality constant is found to be 1 by R. So proportionality constant cancel பண்ணுறதுக்கு 1 by R வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். therefore I is equal to bracket 1 by R into V. ஸோ இதை நம்ம என்ன எழுதுகிறோம், V வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எழுதுகிறோம். ஸோ V is equal to I into Rன்னு வரும். ஸோ V that means potential difference is equal to I that means current, R that means resistance. Here R is a constant for a given material, say nichrome, at a given temperature, and it is known as a resistance of the material. Since the potential difference V is proportional to the current I, the graph between V and I is a straight line for a conductor. ஸோ அதை தான் வந்து கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. see the graph. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா V, அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ அதோட யூனிட் பார்த்திங்கன்னா வோல்ட்டு. ஸோ அதனால தான் V ப்ராக்கெட் Vன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒய் ஆக்சஸ் வந்து கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இப்போ 0 இதில் வோல்ட் நம்ம இது பண்ணுறோன்னா கொடுக்குறோன்னா நமக்கு கரண்ட்டும் 0வில் தான் இருக்கும். ஸோ இதே 5ல் நான் 5 இருக்கு வோல்ட் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா கரண்ட் ஆல்சோ வில் பி இன்க்ரீஸ் இன் 5. ஸோ 10 வோல்ட் கொடுக்குறேன்னா, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன்னா கரண்ட் ஆல்சோ வில் பி இன் இன்க்ரீஸ். ஸோ நமக்கு கிராஃப் எப்படி வரும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் அ கண்டக்டர், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் ஆல்சோ வில் பி இன்க்ரீஸ். தட் இஸ் கால்ட் அஸ் எ ரிலேஷன் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட். So next let us see the solved problem number 3. So related to Ohm's law. So calculate the resistance of a conductor through which a current of 2 ampere passes. So 2 ampere வந்து அதாவது 2A pass ஆகுது when the potential difference between it is end is 30 volt. So 2 எண்டுக்கும் potential difference பார்த்தீங்கன்னா 30 volt. So solution பார்த்தீங்கன்னா current through the conductor I is equal to 2A, potential difference P is equal to 30B. So ஐயோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர், அதனால 2A போட்டிருக்கோம். potential difference Vயோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு, ஸோ 30 வோல்ட் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரம் ஓம்ஸ் லா ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு 30/2. So 1 2s are 2, 15 2s are 30. So 15 ohm. So therefore R is equal to 30/2. You will get the answer for 15 ohm. R is equal to 15 ohm. So today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.